ஒரு மேலாளர் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல் விஷயம், ஒரு மேலாளர் பிரஷரை வாங்கி பிளஷரை கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். அதாவது நிறுவனத்துல மேலாளராக இருக்கும் பொழுது நிறைய பிரஷர் இருக்கும். ஆனா அதை நீங்க உள்வாங்கிக்கணும். உங்களுடைய அணியினருக்கு பிளஷர், மகிழ்ச்சியை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். 2வது முக்கியமான விஷயம், உங்களை பார்த்து 89% உங்களுடைய அணியினர் கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது நீங்கள் சொல்வது என்பது 10% மட்டும்தான் கேட்டு கற்றுக்கொள்கிறார்கள். 1% மற்ற விஷயங்கள் மூலியமாக தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் 89% உங்களை பார்த்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நீங்க என்ன உங்களுடைய அணியிட்ட எதிர்பார்க்கிறீங்களோ அப்படியே நீங்கள் இருந்தீங்கன்னா 89% அவர்கள் சிறப்பாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 3வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மேலாளருக்கு ஒரு விசாலமான பார்வை தேவை. என்னங்க விசாலமான பார்வை? உங்களுடைய வீடு இருக்கு, வீட்டுக்கு வெளியில வாரீங்க, ரோட்ல நிக்கிறீங்க, எத்தனை வீடுகளை உங்களால் பார்க்க முடியும்? ஒரு 10 வீடு, ஒரு 20 வீடு, இப்படிதான் பார்க்கலாம். ஆனா உங்களுடைய வீட்டு மாடியில இருந்து இப்ப எத்தனை வீடுகள், கடைகளை பார்க்க முடியும்? ஒரு 30, 40 இப்படி பார்க்கலாம். ஆனா உங்க ஊர்ல ஒரு மலை இருக்கிறதா நினைச்சுக்கங்க. அந்த மலை மேல ஏறின்னு இப்ப எத்தனை வீடுகளை, கடைகளை பார்க்க முடியும்? வீடு, கடைகள் இல்லைங்க, அந்த ஊரையே நம்மலாம் அந்த மலை உச்சியில நின்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விசாலமான பார்வை மேலாளருக்கு வேண்டும். அப்போ அப்படி விசாலமான பார்வை இருந்தாதான் உங்களுடைய அணியினர் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய அணியினராக மாறுவாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது நம்புனீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய அணியினருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.